கண்ணதாசன் பாடல் வரி போல கொண்ட காதல் வாழும் நிலையாக கம்பன் பாடி போ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் ராபர்ட் மீனா. இன்றைக்கி நம்ம சேனலில் நீங்கள் வந்து என்ன ப்ளாக் பார்க்க போகிறீங்க அப்படின்னா, நான் வந்து பார்லருக்கு வந்து பியூட்டிஷியன் பழகிறதுக்காக போயிட்டுருக்கேன். அந்த பார்லர் எங்கே இருக்குதுன்னு இன்றைக்கி எனக்கு என்னெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க அப்படின்றத பற்றி தான் இந்த ப்ளாகில் நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நான் வந்து வீட்டில் எப்பயுமே 9:30க்கெலாம் கிளம்பிடுவேன். 9:30க்கு கிளம்பணும் அப்படின்னா பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து 10:10க்கு வந்து வருவாங்க. அங்கேருந்து நான் பார்லர் வரத்துக்கு வந்து 10:15 ஆகிடும். 5 நிமிஷத்தில் நான் வந்து ஓடியாந்துருவேன். இன்றைக்கி நான் வரும்போது ப்ரேயர் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதனால ப்ரேயர் முடிஞ்சதுக்கப்புறம் தான் நான் வந்தேன். சொல்லப்போனால் இன்றைக்கி ஒரு 5 நிமிஷம் நான் வந்து லேட்டாக வந்தேன். நம்ம வீடியோ பார்க்குறவங்களாம் கமெண்ட் பண்ணுறீங்க, சிஸ்டர் நீங்கள் பியூட்டிஷியன் பழகிற கிளாஸ் வந்து எங்கே இருக்குது, இந்த பியூட்டி பார்லர் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி வந்து கேட்குறீங்க. இது வந்து ரவுண்ட் ரோடு நாயுடு மஹாலுக்கு ஆப்போசிட்டில் இருக்க ஒரு காம்ப்ளெக்ஸில் தான் நம்ம மகா பியூட்டிஷியன் வந்து இருக்காங்க. 2 மேம் இருக்காங்க. அவங்க மேமோட டாக்டர் வந்து வெள்ளனாவே வந்து பார்லரில் எல்லா ஒர்க்குமே முடிச்சுட்டு ப்ரேயர் அவங்க தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. மேம் வந்து நம்மளுக்கு கிளாஸ் எடுக்கிற மேம் வந்து 10:45 11 மணி போல் வருவாங்க. நம்ம போயிட்டு சும்மாலாம் உட்காந்துட்டு இருக்கக்கூடாது. ப்ரேயர்லாம் முடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து என்னென்ன நம்மளுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அந்த ஒர்க்லாம் நம்ம வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடணும். அது மாதிரி இன்றைக்கி நான் வந்து த்ரெட்டிங் பண்ணுறதுக்கு வந்து அந்த த்ரெட்டிங் நூல் எடுத்து நான் வந்து காலில் வந்து முடி எடுத்து ட்ரை பண்ணிகிட்ருந்தேன். அதுக்கப்புறம் மேம் வந்துட்டாங்க. ஹாட் ஆயில் மசாஜோடு நம்மளுக்கு வந்து முடிச்சிருந்தாங்க. இன்றைக்கி வந்து ஸ்பா வந்து சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஹாட் ஆயில் மசாஜுக்கு வர அதே மசாஜ் தான் ஸ்பாக்கும் வரும். ஆனால் இதில் வந்து நம்ம ஆயில் மிக்ஸ் பண்ணுவோம், இதில் வந்து நம்ம வந்து க்ரீம் யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தனித்தனியாக நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு வந்து சொல்லி கொடுத்தாங்க. எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. 2வது இன்றைக்கி நான் தலைவேற குளிச்சுட்டு போயிருந்தேன்னா அதனால் எனக்கே ஸ்பா பண்ணி அவங்க மசாஜ் பண்ணுறது எப்படி இருக்குது, உன்னோட ஃபீல் என்னன்னு எனக்கு வந்து சொல்கிறேன். நாளைக்கு நீ வந்து இவங்களுக்கு பண்ணணும், அதாவது நான் கேட்க நீங்கள் உங்கள் 2 பேத்துக்குள்ளே டிஸ்கஸ் பண்ணி எனக்கு வந்து நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி காமிக்கணும் அப்படின்னு சொல்லி மேம் வந்து சொல்லியிருந்தாங்க. என்ன மீனா நீ ஒன்று பேசுகிற, கடையை காமிச்சிட்ருக்க அப்படின்னு நீங்கள் வந்து நினைப்பீங்க. நம்ம கடையில் வந்து ஸ்ரீமகா கல்யாண கொண்டாட்டத்தில் வந்து இதெல்லாம் இருக்குது. நான் வந்து மேம் தெரியாமல் வீடியோ எடுத்துகிட்டு வந்தேன். மேம் வந்து ஹாய் சொன்னாங்க. ஐயோ பொறு நான் அழகாக நின்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லி மேம் வந்து விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்க தான் அவங்களோட டாக்டரு. வத்தலகுண்டு பக்கத்தில் ஐயம்பாளையத்துலேருந்து ஒரு பொண்ணு வராங்க. நான் போயிட்டுருக்கேன். சாயந்தரம் வந்து ஒரு பேஜ், இப்போ ஒரு பேஜ் 2 பேஜ் போயிட்டுருக்கு. அந்த பொண்ணு வந்து 4 வாரம் ஆகுதான். அதனால் நீங்கள் என்ன பழகினீங்க, எப்படிலாம் நீ பழகுனா, உனக்கு பழகுனதெல்லாம் புரிஞ்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி ஃபஸ்ட்லேருந்து ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மேம் ஒரு பொண்ணை நிப்பாட்டி வச்சு அந்த பொண்ணுக்கு வந்து நீ என்னென்னலாம் பழகுனன்னு சொல்லிக் கொடு அப்படின்னு சொல்லி கொடுக்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் வந்து எனக்கு வந்து எதுவுமே இல்லையா, அதனால சரி நம்ம வீடியோ எடுக்கலாம். நீங்கள் வந்து கேட்டிருந்தீங்க கடை வந்து எங்கே இருக்குது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. எவ்வளோ ஃபீஸுன்னு சொல்லி கேட்குறீங்க. அதான் நான் சொன்னேனே அந்த வீடியோலேயே சொல்லியிருந்தேன். 34,000 ரூபா ஃபீஸு. இப்போ ஆஃபரில் ஆடி ஆஃபர் போட்டிருக்கனால 18,000 எனக்கு வந்து ஃபீஸு. நான் வந்து 15 கட்டியிருக்கேன். இன்னும் 3,000 நான் வந்து கட்டணும். அப்புறம் நீங்கள் வந்து இதெல்லாம் ப்ரொமோஷனு அப்படின்னு சொல்லி நீங்கள் சொல்லிடுவீங்கல்ல, அதுக்காக தான் நான் ஃபீஸை பற்றிலாம் சொல்கிறேன். என் நிலைமையை புரிஞ்சுக்கிட்டவங்க வந்து அப்படி கேட்க மாட்டாங்க. புரியாமல் சில பேர் இருப்பீங்கல்ல, அவங்கெல்லாம் வந்து நீங்கள் என்னப்பா செலிபிரிட்டி, நீங்கள் என்னப்பா யூடியூபர், அதனால உங்களுக்கு ஃப்ரீயாக பண்ணி கொடுப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. தொழில் இது வந்து தொழில் கடைசி முடிக்க நம்ம கூடயே வரப்போகிறது. அதனால நம்ம ஃப்ரீயாக கற்றுக்கிட்டோம் அப்படின்னாலுமே அது ஃப்ரீயாக சொல்லி கொடுக்குறவங்க வந்து ஏனோ தானே சொல்லி கொடுப்பாங்க. இது நல்லா உள்ள இறங்கி சொல்லி கொடுக்குறாங்க. அதனால தான் நான் வந்து சொல்லிட்டு இருக்கேன். ஆஃபர் போயிட்டு இருக்கு. நீங்கள் திண்டுக்கல்ல இருந்தீங்க பியூட்டிஷியன் பழகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா என் கையில சுத்தமாக காசு இல்லை. அந்த கடையை தெரிஞ்சுக்கிட்டு முதல் நாள் போய் பார்த்துட்டு எனக்கு பிடிச்சனால பரவாயில்ல நல்லா சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னு என் கையில் காசு இல்லை தான், நான் வாங்கி தான் போய் கட்டியிருக்கேன். அதனால தான் நான் சொல்கிறேன் ஆஃபர் போயிட்டு இருக்கும். காற்றுல போதே தூற்றிக்கொன்ற மாதிரி நான் ஆஃபர் இருக்கும் போதே நான் போய் ஜாயின் பண்ணிக்கிட்டேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஸ்பா பண்ணியிருக்காங்க. ஸ்பா பண்ணதுக்கப்புறம் என்னோட ஹேர் இப்படி தான் இருக்குது. கிளாஸ் வந்து 3:15 முடிஞ்சது. 3:15 முடிஞ்சதுக்கப்புறமா அங்கேருந்து நடந்து வந்து நம்ம வந்து ஊருக்குள்ள வர பஸ்க்கே வந்துட்டோம். வீட்டுக்கு வரதுக்கு மணி வந்து 4:30 ஆயிடுச்சு. 4:30 4:45 ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா துணிமணிலாம் துவைச்சி போட்டுட்டு வீட்டில் ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு சாப்பிட்றதுக்கு மணி வந்து 10 ஆயிடுச்சு. தம்பி வந்து தூங்கிட்டான். மேம் சொல்லி விட்டுருந்தாங்க, இன்னைக்கு ஸ்பா உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஹாட் ஆயில் மசாஜும் ஸ்பாவும் நாளைக்கு நீங்கள் எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும், நான் உங்கள்கிட்ட கொஸ்டின் கேட்பேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க.
ஓகே மேம் அப்படின்னு சொல்லி நானுமே சொல்லியிருந்தேன். மாமா கிட்ட சொல்லிட்டே இருந்தேன். மேம் இப்படி சொல்லிவிட்டாங்க, மணி 10 ஆயிடுச்சு. அதனால நான் உங்களுக்கு வந்து ஸ்பாக்கு என்னென்ன மசாஜ்லாம் பண்ணுவாங்களோ அதெல்லாம் நான் உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். மாமாவுமே சரி அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஆனா ரொம்ப என்னை இரிட்டேட் பண்ணிட்டே இருந்தாரு, விளாண்டுக்கிட்டே இருந்தாரு. கட்டுப்பு ஆயிட்டேன் நானு. நீங்களே பாருங்களேன் அதை. நீ மண்டே ரைஸ் ஆட்டாத, நான் புரிய சொல்றது மட்டும் புரியுங்க. இப்படி நேர புரியா அப்படின்னு நீ எதுவும் பண்ணாத. முழங்கால் போட்டு உட்காரு, கையை இடு. இன்னொரு சொல்லு, உன்னோட நெஞ்சு என்னோட நெஞ்சில ஒட்டிக்கணும். அது நீ மண்டலம் முடிய வேணாம், அப்படியே நேரா விதைச்சு முடியும். மண்டே ஒன்னும் ஆட்ட வேணாம். ஏய் இழுத்தன வார்த்தை செய்யாது, கடுப்பேத்தி செஞ்சு என்ன மண்டே ஆட்டாங்க போட்டு இப்படி நான் வீடு எடுத்துட்டு இருக்கேன். நேர விளையாண்டுட்டு இருக்காது, நேரம் இல்லையா? மண்டே ஆட்ட கூட முடிச்சு
நான் மாமாக்கு பண்ண மசாஜ் எல்லாமே கரெக்டாக தான் பண்ணியிருக்கேனா அப்படின்ட்டு ஒரு டைம் நோட்டை எடுத்து செக் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நோட்டை எடுத்து பார்த்தா நோட்டை நான் வந்து பார்லர்லேயே விட்டு வந்துட்டேன் போல. சரி ஓகே அங்கே போய் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு நானுமே விட்டுட்டேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த vlog நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த vlog உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.